வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்வினி கேந்திரா. ஸோ பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆன உடனே நமக்கும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே சில விஷயங்கள்ல என்ன சாப்பிடணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாமே ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அதாவது ஏர்லி பிரெக்னன்சில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத தெளிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஒரு போட்காஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காம ஸ்வைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும். உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வர டவுட் என்ன அப்படின்னா டயட். பிரெக்னென்ட் ஆயிட்டோம்னாலே என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் டவுட்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ டயட் கண்டிப்பா நீங்க நல்ல டயட்டை நீங்க ஹெல்தி டயட்டை எடுக்கணும். ஏன்னா அப்பதான் பேபி ஹெல்தியா வளரும். ஸோ ஹெல்தி டயட் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன சாப்பிடணும்? ஹை புரோட்டீன் டயட். ஹை புரோட்டீன் நிறைய இருக்கணும், கால்சியம் நிறைய இருக்கணும், ஐரன் நிறைய இருக்கணும். ஓகேங்களா? ஃபைபரும் நிறைய இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்ல கான்ஸ்டிபேஷன் ஆகி ப்ரெஷர் போடும்போது கீழே அடி வயிற்றுல உங்களுக்கு ப்ரெஷர் ஆக சான்ஸ் இருக்கு, அபார்ஷன் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months 12 வீக்ஸ் வரைக்கும் நீங்க ரொம்ப குரூஷியல் டைம், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது. ஏன்னா 80% அபார்ஷன்ஸ் அந்த 12 வீக்ஸ்க்குள்ளதான் நடக்கும். ஸோ அதனால நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். சரிங்களா? ஸோ ஹை புரோட்டீன் டயட். ஹை புரோட்டீன்ல நீங்க நான்வெஜ்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும். வெஜிடேரியன்னா பிளான்ட் புரோட்டீன்ஸ், தானிய வகைகள், பன்னீர், தயிர், நெய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இதுல அடுத்த டவுட் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஏர்லி பிரெக்னன்சில எல்லாமே வாந்தி மயக்கம்னு இருப்பாங்க, சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்டா சின்ன சின்ன மீல்ஸ், அதாவது நாம நார்மலா 3 டைம் சாப்பிடுறோம்னா நீங்க சின்ன சின்னதா டிவைட் பண்ணி 2 hours 2 hours 3 hours நீங்க ஒரு 6 மீல்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு டைம் ஃப்ரூட், ஒரு டைம் வெஜிடபிள்ஸ், ஒரு டைம் வேற ஏதாவது ஸ்நாக் இல்ல பாயில்ட் எக், அந்த மாதிரி நீங்க உங்களோட சுண்டல் அந்த மாதிரி டிவைட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இந்த அதாவது ஜூஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது வாமிட்டிங் இருக்கும் போது சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். ஒரே கல்ப்ல தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்க கூடாது. அந்த மாதிரி சிப் பண்ணி உங்களோட உமிழ் நீரோட உங்களோட எச்சிலோட நீங்க அதை மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனோ இல்ல வாமிட்டிங் வர்றதோ கண்டிப்பா சரியாயிடும். ஜிஞ்சர், புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஐரன் ரிச் ஃபுட் பாலக்கீரை, பசலைக்கீரை, அதுக்கப்புறமா ராகி, முருங்கைக்கீரை, வேர்க்கடலை, இந்த மாதிரி நிறைய ஐரன் ரிச் ஃபுட்ஸ். நீங்க நான்வெஜ்ஜா இருந்தா மீட், கோட் லிவர் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் ஏன் எடுத்துக்கணும், ஏன் இம்பார்ட்டன்ட்னா நாட் ஓன்லி ஃபார் த பேபி க்ரோத், உங்களோட டெலிவரி டைமும் ஃப்ரூட்ஃபுல்லா போகணுன்றதுக்காக தான். ஏன்னா நம்ம இப்பவே அனிமியாவா இருக்கோம், நம்மளோட ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா டெலிவரி டைம்ல நிறைய ரத்தப்போக்கு வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இப்போ எல்லாமே அயர்ன் டெஃபிஷியன்சி இல்லாம நீங்க கரெக்டா பாத்துக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைபர் நான் சொல்லிட்டேன். கீரை வகைகள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், பச்சை பயிறு, அந்த மாதிரி கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களோட மோஷன் கட்டாம ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ராகில நிறைய கால்சியம் இருக்கு, முருங்கைக்கீரையில நிறைய கால்சியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவ், நமக்கு ஈஸியா அவைலபிள், நம்ம இந்தியால சாப்பிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் டயட்ல இத நீங்க மெயினா பாத்துக்கணும். ஒரு பிளேட் ஃபுல் ஆகுதுன்னும் போது அதுல புரோட்டீன் பாதி இருக்கணும், பாதி ஐரன், கொஞ்சம் கால்சியம், கொஞ்சம் ஃபைபர். சரிங்களா? இந்த மாதிரி பிளேட்டை செட் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இனிஷியலி. ஓகே? ஸோ அதுக்கப்புறமா எக்ஸசைசஸ், நார்மல் வாக்கிங் நீங்க பண்ணலாம். அதாவது நார்மல் பிரெக்னன்சி, நார்மல் முறையில கருத்தரிச்சிருக்கோம்,
எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னும் போது நார்மல் வீட்டு வேலைகளை நீங்க செய்யலாம். நார்மலா வந்து நீங்க எப்பவும் போல வாக்கிங் எல்லாம் போலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை மறக்காம எடுத்துக்கணுங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து பேபியோட தண்டுவலம், நரம்பு மண்டலம், நியூரல் டியூப்னு சொல்ற அதை வந்து ஃபார்ம் பண்ணவோ, பிரெயின் ஃபார்ம் பண்ணவோ இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அந்த டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா குழந்தைக்கு ஸ்பைனா பைஃபிடா அப்படின்ற பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை மறக்காம ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஐரன், கால்சியம், இப்ப வந்து ரீசெண்டா வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பேபிக்கும் வந்து எந்த பிரச்சனையும் டிஃபிஷியன்சி வராம இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ டாக்டர்ஸ் இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது தைராய்டு டேப்லெட்டா, தைராய்டு பிரச்சனைக்கு இல்ல மற்ற வேற எந்த பிரச்சனைக்காவது நீங்க வந்து மருந்து சாப்பிடுறீங்கன்னா எல்லாத்தையும் மறக்காம நீங்க வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 4வது பாயிண்ட் என்னன்னா, ரெகுலர் செக்அப்ஸ்க்கு வந்து நீங்க போகணும். ஃபர்ஸ்ட் விசிட் போனீங்க, மந்த்லி ஒரு 8 மாசத்துக்கு வந்து மந்த்லி போகணும். 8வது மாசத்துக்கு அப்புறம் மந்த்லி ட்வைஸ் போகணும். 9வது மாசத்துல வீக்லி போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மந்த்லி போகும்போது என்ன எதுக்காக மாசம் நம்ம செக்அப் போகணும் அப்படின்னா, உங்களோட வைட்டல் பேராமீட்டர்ஸ், உங்களோட டெம்பரேச்சர், பல்ஸ், பிபி, உங்களோட நார்மல் ஹீமோகுளோபின், அதர் பிளட் டெஸ்ட் எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல ஏதாவது உங்களுக்கு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இருக்கா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல, இன்னைக்கு காலகட்டத்துல 50% ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா இருக்கு. என்ன ஹை ரிஸ்க்னு கேக்குறீங்களா? பிரெக்னன்சில பிபி வர்றது, பிரெக்னன்சில சுகர் வர்றது, பிரெக்னன்சில வந்து அனீமியா வர்றது, ரத்த சோகை வர்றது, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம்னா டெலிவரி டைம்ல உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம வந்து ஃப்ரூட்ஃபுல்லா உங்களோட பிரெக்னன்சி ஜேர்னியை எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதனால நீங்க ரெகுலர் செக்அப்ஸ், பிரெக்னன்சில சின்ன தலைவலி வந்தா கூட நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பா எடுக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நீங்களா முடிவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நார்மலா நீங்க நல்ல தூக்கம் முக்கியங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். பிகாஸ் ஏர்லி ட்ரைமஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பேபி க்ரோ ஆகுற டைம். ஸோ அந்த டைம்ல ஒரு தாய், அந்த கர்ப்பிணி பெண் நல்லா தூங்கினா அப்படின்னா அந்த பேபியோட க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து தூங்கணும். டே டைம்லயும் ஒரு சின்ன நேப் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஸ்லீப் இல்லாம இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும். நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம, கோவப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து பாத்துக்கணும். ஸோ அமைதியா உட்காருங்க, ஃப்ரெஷ் ஏர்ல கொஞ்ச நேரம் நடங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, கொஞ்ச நேரம் வந்து சாமி மந்த்ராஸ் ஏதாவது போட்டு கிருஷ்ண மந்திரம் அந்த மாதிரி போட்டு கேளுங்க. ஸோ ரிலாக்ஸ் ஆயிருங்க. இந்த மாதிரி வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெக்னன்சி வந்து காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். இனிஷியலா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல வெயிட் கெயின்லாம் எதுவும் ஆகாதுங்க. ஏன்னா அப்பதான் குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ ஃபார்ம் ஆகுற டைம்லயே வந்து தாய் வந்து வாமிட்டிங், டீஹைட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ வெயிட் கம்மி ஆகிதான் அதுக்கப்புறம் ஏறும். அதனால எதுவும் பயந்துக்க வேணாம். நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருந்து நார்மல் எக்ஸசைஸ் பண்ணி உங்க ஆக்டிவிட்டிஸை வச்சு நீங்க ஹாப்பியா இருக்கலாம். ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்ப சொல்ல போற, கவனமா கேட்டுக்கோங்க. ஸோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பொருள்ல ஃபர்ஸ்ட் டயட் பேசணும் இல்லையா? ஸோ இதுலயும் வந்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, ப்ராசஸ்டு ஃபுட், வெளியில இருந்து சைனீஸ், பர்கர் அந்த மாதிரி பேக்டு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது. எக்ஸசிவ் சுகரி ட்ரிங்க்ஸ், வெளியில இருந்து ஜூஸ் குடிக்கணும்னா ஃப்ரெஷ் ஜூஸா குடிங்க. வெளியில இருந்து வாங்கின டின்டு பேக்டு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அது வந்து அந்த ப்ராசஸ்டு சுகர் வந்து பேபியோட பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால அது வந்து வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து இந்த பப்பாயா, இதெல்லாம் வந்து பைனாப்பிள் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் பப்பாயாவோட சீடை தான் அபார்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மருந்து தயாரிக்க. ஸோ அதனால அதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடக்கூடாது. ஸ்மோக் பண்றவங்களா இருந்தாலோ, ஆல்கஹால் குடிக்கிறவங்களா இருந்தாலோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். பண்றவங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து டீ, காஃபியை இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு எடுக்க வேண்டாம். சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டு பண்ணும். அந்த கெஃபைன் வந்து பேபியோட டெவலப்மெண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணும்.
ஸோ அதனால வந்து டீ காஃபியை வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு பிரெக்னன்சிலே தடுத்துட்டா நல்லது. அப்படி இல்லை எனக்கு ரொம்ப தலைவலி அந்த மாதிரி சொல்றவங்களா இருந்தா 1 டைம் எடுத்துக்கலாம், இல்லை ஓகேங்களா. ஸோ கெஃபைன் வந்து இருக்கக்கூடாது. மெயினா வந்து அன்னெசரியா டிராவலிங் வந்து நீங்க பண்ணக்கூடாது. நிறைய பேர் பிரெக்னெண்டா இருந்தாலும் இங்க அங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஏர்லி பிரெக்னன்சி. ஸோ நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஸோ இது கவனமா இருக்கிறது, உங்களுக்கு ஜெர்க்ஸ் வர்றது, நீங்க வந்து ப்ரெஷர் வர்றது, டயர்ட் ஆகுறீங்கன்றது மட்டும் இல்லைங்க. நீங்க எக்ஸ்போஸ் ஆகுற இடத்துல இருந்து 4 பேர் யாராவது இன்ஃபெக்டட் பீப்புள் க்ரௌடட் ஏரியாவுக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னும் போது அந்த இடத்துல இருந்து நாம ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ணிட்டோம்னும் போது, ஏன்னா நீங்க மட்டும் இப்ப தனியா இல்லை, உங்களுக்குள்ள ஒரு சிசு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க எந்த சுச்சுவேஷன்லயுமே மறந்துடக்கூடாது. ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னா மட்டும் நீங்க போறதுக்கு தயாராகலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வீட்லயே பத்திரமா இருங்க. வீட்டுல சமைச்ச ஃபுட்ஸை, ஹெல்தி ஃபுட்ஸை நீங்க சாப்பிடுங்க. வெளியில இருந்து எதையும் வாங்கி சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அன்னெசரி டயரியா, அன்னெசரி ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பிரெக்னன்சில வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா ரொம்ப உங்களை டயர்ட் ஆக்கிக்கிற மாதிரி, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி வந்து பக்கெட்டை தூக்குறது, குனிஞ்சு துணி அலசுறது, ஃபர்ஸ்ட் 3 monthsல இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல எல்லாம் வந்து உட்கார்ந்து துணியெல்லாம் துவைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்றது, கீழே ப்ரெஷர் வராம பாத்துக்கணும் பக்குவமா ஃபர்ஸ்ட் 3 months. ஓகே, பேபி நல்லா வளர்ற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற வேலை எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. மெயினா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பா ஹார்மோனல் சேஞ்சஸ்ல உங்களுக்கு வந்து கோவம், தாபங்கள், திடீர்னு ஹாப்பியா இருப்பீங்க, திடீர்னு சேடா இருப்பீங்க. ஸோ உங்களை வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காருங்க, நல்லா டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணி ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏதாவது ஒரு சாமி மந்திர, கிருஷ்ணாய வாசுதேவாய அந்த மாதிரி, ஓம் நமச்சிவாய, ஏதோ உங்களுக்கு பிடிச்ச சாமி மந்திரத்தை வந்து காதால வந்து மந்த்ராஸ் சாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பத்துல இருக்க குழந்தைக்கும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும், உங்களுக்கும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஹாப்பியா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா உங்க பேபியும் நார்மலா வளரும், உங்க பிரெக்னன்சியும் ஃப்ரூட்ஃபுல்லா போகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு தேவையில இருக்கிற அம்மாக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட பிரெக்னன்சி கைடன்ஸ்க்கு எந்த மாசத்துல கர்ப்பிணிகளா நீங்க இருந்தாலும், இல்ல கன்சீவ் ஆக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னாலும், இல்ல டெலிவரி ஆன மதர்ஸா இருந்தாலும், இல்ல கை குழந்தை வச்சிருக்கவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எந்த கைடன்ஸ் வேணும், என்ன கவுன்சிலிங் வேணும், ஆன்டினேட்டல் எஜுகேஷன்ஸ் எங்களுக்கு இது வேணும், எக்ஸசைஸ் பத்தியோ எதுனாலும் நீங்க எப்ப வேணாலும் இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவை அப்ரோச் பண்ணலாம். நான் உங்களோட பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. ஸோ எப்ப வேணா நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா இல்ல டிஎம் பண்ணுங்க. நாம வந்து கண்டிப்பா நாங்க ஃபுல் சப்போர்ட்டோட உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம், கவுன்சிலிங் கொடுப்போம். உங்களோட பிரெக்னன்சி ஜேர்னில நாங்க கூடவே இருப்போம். ஸோ கீப் ஃபாலோவிங் ஹஸ். எந்த பிரச்சனை, எந்த நேரத்துல கைடன்ஸ் வேணும்னாலும் feel free to approach us. Thank you. Have a fruitful motherhood journey.